அன்பு காலானி. பெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். மாத்யாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டார். ம், கர்த்தத்துவம் ம், அவர் தோளின் மேல் இருக்கும். ம், அவர் நாமம் அதிசயமானவர், ம், ஆலோசனை கர்த்தா, ம், வல்லமையுள்ள தேவன், ம், நித்திய பிதா, ம். சமாதான பிரபு என்னப்படும். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார். இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே அங்கே சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். சரியா? நமக்கு ஒரு குமாரன், ஆமாம், பாலகன் குமாரனாக இருக்கிறார். சரியா? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது. இப்போ நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தா நாமே அந்த பிள்ளை என்னது, பிறந்ததுக்கு பிறகு தான் பேர் வைப்போம், பிறந்ததுக்கு பிறகு தான் அது படித்ததுக்கு பிறகு தான் அதுக்கு தொழில்னு அப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அம்மாவில் எங்கே அழகாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், அவர் தோள்கள் மேல் என்ன இருக்குமா, கர்த்தத்துவம் இருக்குமா. கர்த்தத்துவம் எங்கே இருக்குமா? அப்போ அவர் பிறக்கிற நேரமே என்னது, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அது தோளில் சுமக்கும்படியாக. அதுதான் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். சரியா? அப்போ பாருங்க, முதலாவது அவருக்கு என்னது, அவர் பிறந்தோடனே நம்ம என்ன செஞ்சாரு, எல்லா பிரச்சனைகள் என்னது சொல்லுங்க. அவர் பிறந்துட்டா என்னது, உள்ளத்திலே பிறந்துட்டா நமக்கு என்ன உண்டாயிரும். ஆமே. இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னே இயேசு பிறந்தார். ஆனால் இன்றைக்கு என்னது, நம்மளால் ரட்சிக்கப்பட்டது எப்படி, நமக்குள்ள ஒரு பிறக்கிறபடினாலும் நம்ம என்ன செய்யப்படுகிறோம், அவராக மாறுகிறோம். அடுத்து என்ன சொல்ல, அவருடைய நாமம் அதிசயமானதான். அந்த நாமம் எப்படிப்பட்டதான், அதிசயமானதான். அடுத்தது என்னது, அவர் ஆலோசனை கர்த்தராம். ஆமீன். அவர் தான் நமக்கு என்ன கொடுக்கணும். இவ்வளோ நாள் அந்த பூமியில் என்னது இருளாக இருந்தது, இப்போ ஆண்டவர் வந்துட்டார், பிறந்துட்டார். அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, ஆலோசனை. இப்போ நம்ம எல்லாருக்கும் யார் ஆலோசனை கொடுக்கறது, இந்த இயேசு கிறிஸ்து. ராமேன் சொல்லுங்கள். இவர் இந்த பூமியில் பிறவாது போனால் நம்ம என்னது, பிசாசின் ஆலோசனையின்படி நடந்து இருளுக்குள்ளே இருந்திருப்போம். ஆகவே தான் அவர் முதலாவது என்ன கொடுக்கிறார், நம்முடைய பிரச்சனைகள்லாம் தோளின் மேல் சுமந்து நம்முடைய பிரச்சனை எல்லாவற்றிலிருந்து நமக்கு நிவர்த்தி செய்யும்படி ஒரு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் வல்லமையுள்ள தேவனா. பாருங்கள், இது ஒன்றுக்கு நான் சொல்ல, கடந்த நாட்கள் நம்ம தியானித்தது போல இங்கே மூவருமே என்ன செய்கிறார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமாம் இல்லையா? அவர் வல்லமையுள்ள தேவன். ஆமேன். அப்போ ஆதியிலே அவர் என்னவா இருந்தார், ஆமேன், ஆதியிலே அவர் உண்டாக கடவுது என்று சொன்னவுடனே என்ன உண்டானது, இந்த உலகம் உண்டானது. நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டோம். ஆமாம் இல்லையா? அதுவும் எப்படி உண்டாக்கப்பட்டோம், நீங்களும் நானும் அவருடைய சாயலாக ஆண்டவர் என்ன செய்த நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அடுத்து நித்திய பிதா, அவர் தான் ஆதியும் அந்தமும் யாரு,
அவர் தான். ஆமென். இந்த 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு அல்ல, அவர் ஆதியிலே இருந்து என்னவா இருக்கிறார், இந்த பூமியிலே இருக்கிறார். ஆமென். உலகம் உண்டானது முதல் ஆமென் முடிவு பரியந்தமும் என்ன செய்கிறார், அவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர். அடுத்து சொல்லப்படுகிறது, சமாதான பிரபு. அவர் சமாதானத்தின் பிரபுவாக இருக்கிறார். ஆமாவே இல்லையா? அதான் இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்துக்கு கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் என்ன செய்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் பெரிய ஒரு சமாதானம். சரி, அதனால ஒரு யாராக சமாதான பிரபு. நமக்கு யார் பிறந்திருக்கிறது? சமாதான பிரபு. வேற யாரு? நித்திய பிதா. வேற யாரு? வல்லமையின் தேவன். வேற யாரு? ஆலோசனையின் கர்த்தர். வேற அதிசயமானவர். இத்தனை நாமங்களை உண்டாக்குனவருக்கு இன்னொரு நாமம் ஒன்று இருக்கு, சரியா? அது 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிங்களேன். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான். அவருக்கு இம்மானுவேல் இம்மானுவேல் என்று ஒரு பெயர் இருக்காம். ஆகவே இம்மானுவேல் என்றால் என்னன்னு சொல்லிட்டு மத்தேயு 1:23 வாசிங்க. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னவா? நம்மோடு இருக்கிறார். இயேசு இந்த பூமியில பிறந்தபடினாலே என்னது? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுக்கு என்ன பிரியம்? நம்மோடு இருப்பதற்கு. அம்மவில்லை, முதல் மனிதனாகி ஆதாம் ஏவாளை அன்று உண்டாக்கின பிறகு அவர் என்ன செய்கிறார்? குளிர்ச்சியான நேரத்தில் என்ன செய்கிறார்? அவர்களோடு உறவாடும்படி தேவன் வருகிறார். இப்போ என்ன செய்கிறார்? இயேசு இந்த பூமியில் பிறந்தபடினாலே உங்களுக்கும் எனக்கும் என்னது? ஒரு பெரிய ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லப்பட்டிருக்குது? இம்மானுவேல் என்று சொல்லி. அப்போ இம்மானுவேல் என்று யாருக்கு பேர் தான் என்னது? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் நிறைய காரியங்கள் நம்ம பார்ப்போம், சரியா? அடுத்து ஆதியாகமம் 3:15 வாசிங்க மகள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே, அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அந்த தீர்க்க தரிசனம் தான் என்ன செய்யப்படுகிறது? அது நிறைவேறுகிறது. அதுதான் இங்கே 14ஆம் வசனம் சொல்கிறது. அதனால் ஆண்டவர் தாமே அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஆமே, அந்த ஸ்திரியான கன்னிகை கர்ப்பவதியாகி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு, இந்த பூமியிலே ரட்சிப்பை உண்டாக்கும்படிக்கு, இருளில் இருக்கிற ஜனங்கள், பாவத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு ஒரு குமாரனை அவள் என்ன செய்வான்? அவள் பெறுவாள். அந்த குமாரன் யாராக இருக்கிறார்? இம்மானுவேல் என்று சொல்லக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னது? நான் உங்களோடு கூட இருப்பேன். சொல்லுங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். நமக்கு புதிய வருஷம் வர்ற நேரம் ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதனை மோசே சொல்லுகிறார், நீ வராட்டி நான் வரமாட்டேன், நீ வராட்டி என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன். அப்படிதான் உறுதியாக இருக்க வேண்டும். சில உறுதிகளெல்லாம் நம்ம எடுக்க வேண்டும். அம்மாவில்லையா? சும்மா வசனத்தை எடுத்து ஆண்டவர் பிறந்தார், அங்கே பெத்லகேமில் பிறந்தார், தூதர்கள் வந்தாங்கங்கிறதெல்லாம் விட ஆண்டவருடைய பிறப்பை குறித்து வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களிலே உதாரணத்துவமாக சொல்லப்பட்டிருக்கிறது, சரியா? அதன்படி தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வருகிறார். ஆகவே நம்ம மனுஷரை போல அல்ல, அவருடைய பிறப்பை குறித்து இந்த முழு வேதாகமத்தில் 39 அதிகாரங்களிலும் 39 புத்தகங்களிலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே சொல்லப்படுகிறது முதலாவது, ஆமே, அவர் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்படுகிறது. ஆமே, ஆதியாகமம் 49:10 வாசிங்க மகள். சமாதான கர்த்தர் வரும் அளவோ செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. ஆமென். அங்க யார் சொல்றது இந்த தீர்க்க தரிசனம்? யாக்கோபு சொல்லுகிறார். தன் 12 பிள்ளைகளிலையும் ஒருத்தருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு யூதாவை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், சமாதானத்தின் கர்த்தர். அம்மாவே இல்லையா? அதெல்லாம் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அவர் யாரா? சமாதானத்தின் பிரபு. அங்கே என்ன சொல்லப்படுகிறது? சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் நீங்குவதில்லை. அப்ப 2 காரியம் சொல்லப்படுது. ஒன்று, வரப்போகிற பிறக்க போகிற இயேசுவை குறித்தும் சொல்லப்படுகிறது. அதே வேளையில் அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது? வரப்போகிற இயேசுவை குறித்தும். பாருங்க, எவ்வளவு காரியங்கள் இயேசுவை குறித்து நம்பப்படுகிற கருவைகள் எல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்பி உறுதிப்படுத்த வேண்டும். வாசி மகள். சமாதான
கர்த்தர் ம். வரும் அளவும் ம். செங்கோல் யூதாவை விட்டு ஆளுகை அப்படி ஆளுகை நீங்குவதும் இல்லை. நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிகன் ஆ. அவன் பாதங்களை விட்டு ம். ஒழிவதும் இல்லை. ம். ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அவரிடத்தில் அவரிடத்தில் சேர்வார்கள். அப்போ நீங்களும் நானும் எப்படி சேர்ந்திருக்கிறோம்? நாமே தீர்க்க தரிசனத்தின் படியாக. அப்போ வசனம் பாருங்க, ஒன்று சரி குறைபடலை. அம்மாவில்லையா? ஒரு எழுத்தாவது, ஒரு சொல்லாவது, ஒரு டொட், ஒரு கமா கூட என்ன செய்யணும் வேதத்தில் நம்மளோடு பேசும். அம்மாவே இல்லையா? எந்த ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது ஒரு கமா போட்டால் நீங்கள் அந்த இடத்துல நின்று தியானித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏன் இந்த கமா போட்டிருக்கு, ஏன் நீங்கள் இந்த கேள்விக்குறி போட்டிருக்கு, ஏன் இந்த டொட் போட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? நின்று நிதானித்து நீங்கள் என்ன செய்யணும்? வாசித்து போகணும். சரியா? அந்த ரோட்டில் போகிறோம், அப்போ போகிற நேரம் நமக்கு கெடுது பெங்களூருக்கோ இல்லாட்டி எங்கேயோ போகிறோன்னு வச்சுக்கிங்களேன், எப்படி கண்டுபிடிப்பீங்க நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு? என்னம்மா அப்போ 12 இருக்கு, முன்னே மைல் கல் இருக்கும். அப்போ அந்த மைல் கல்லை பார்க்கணுன்னா நமக்கு என்ன உண்டாகும்? நம்ம ரீச் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லையா? அப்போ அதுபோல் இந்த வேதத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்க நமக்கு என்ன தெரியுது? அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், பிறக்க போகிறாங்கிற ஒரு சம்பவம் அவங்களுக்கு தெரியுது. என்ன ஆகும்? 25 பண்ணி வாசிங்க. அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்குமா? அவன் சொல்லுங்க. இது யார் சொல்லுகிறது? தீர்க்கதரிசியாகிய பிள்ளையாம் சொல்லுகிறான். ஆமே. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பாலாக்கு அனுப்புகிற பொழுது அவன் சொல்லுகிறான், நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த ஜனங்களை என்ன செய்ய மாட்டேன், நான் சபிக்க மாட்டேன். இவர்கள் அவன் என்னது, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆகவே இவர்களை நான் என்ன செய்ய மாட்டேன். ஆமாம். அதுக்கு பிறகு சொல்லுகிறார், வாசிடா. அவரை காண்பேன். பரவாயில்ல. அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவன் காலத்தில் அல்ல. அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல, சமீபமாகவும் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்குமா? ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லை நோக்கி சேத் புத்திரர் எல்லை வரைக்கும் நிர்மூலமாக்கும். அப்ப இங்கே சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அங்கே தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து ஏசாயா 9:2 வாசிக்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதனால பயப்படாதீங்க, வெளிச்சம் வரும், கரண்ட் வரும். வராட்டி என்னது, இருள் இல்லை, நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறோம். சரியா? வாசிங்க. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆகவே இருள் என்பது, இந்த இருள் என்னது, உலகத்தின் பாவம். ஜனங்களுடைய பாவம். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்து அவர்கள் என்ன செய்து ஏது செய்து தெரியாது அலைந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு குட் நியூஸ் ஒன்று வருது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக. வாசிங்கமாக. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சம், the supernatural power. அம்மாவில்லையா? ஆண்டவராக இயேசுனா சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, எல்லா வெளிச்சமும் இருக்கு. ஆனா ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? நாங்கள் இருளுக்குள்ளே இருந்தோம். ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம்? இருளுக்குள்ளே இருந்தோம். எதுவுமே தெரியாது. இந்த சத்தியத்தை தெரியாது போனால் நம்ம உலகத்தின் வழியிலே எங்களுடைய விருப்பப்படியே நாங்கள் நடந்து கொண்டே இருந்திருப்போம். ஆனால் இந்த ஒளியை நாங்கள் கண்டதுதான் எங்களுக்கு ஒரு பாக்கியம். அம்மாவே இல்லையா? எல்லாம் தான் நமக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காதா? இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ஆராதனை உட்காந்துருப்போமா, இல்லாட்டி எங்கேயாச்சும் சினிமா தேட்டரில் போய் உட்காந்துருப்போமா, இல்லாட்டி பீச்சுக்கு போயிருப்போமா, இல்லாட்டி எங்கேயாச்சும் போயிருப்போமா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் போகிறாங்க. ஆமே. இது ஒரு விசேஷமான ஒரு நாளில் எல்லாம் உலகம் முழுவதும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஜாதி மதம் இனம் எதுவுமே இல்லாதபடி ஆராதிக்கிற ஒரு நாள் என்று சொன்னால் இந்த கிறிஸ்துமஸ். ஆமே. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் சந்தோஷம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தோண்டி மறையும். வராமின்னு சொல்லுங்க. யாரெல்லாம் இயேசு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்து தோண்டி மறையும். சரியா? அதனாலதான் உலகத்திற்கு எல்லா ஜனங்களுமே என்ன செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க. இருளில் இருக்கிற வாசிமகள், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமே. 2000 வருஷங்களாக என்ன நடக்கிறது? வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது? எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது? சொல்லுங்க பாப்போம். வெளிச்சம்
சொல்லுங்க. நீ சொல்ற அந்த சொல்றா பாருங்க. அவ யாரு? ஜெஸ்மி சொல்றா. என்னவா அந்த வெளிச்சம் தான் அவன். இப்போ நீங்களெல்லாம் என்னது அதான் சொல்கிறேன். நீங்கள் என்னவா இருக்கீங்க? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. நீங்கள் மலைமையில் இருக்கிற பட்டினமா ஆமேன். அந்த அர்த்தம் சொல்கிறார். நெருங்கி இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை மத்திய எழுதுகிறார். மத்தியோட 4:15 வாசிங்களேன். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. வெளிச்சம் உதித்தது. ராமின் சொல்லுங்க. இந்த நாளிலே வெளிச்சம் என்ன செய்யுது? நம்மேல் உதித்து இருக்கிறது. அமல் இல்லையா? அதனால இந்த கரண்ட் எல்லாம் வரலன்னு சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது. அதுக்குள்ளதான் வரும் போகும். நமக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். பட் இந்த வெளிச்சம் என்ன ஆகாது. ஆமா, இரவிலையும் நீங்க வெளிச்சமா இருப்பீங்க, பகலையும் வெளிச்சமா இருப்பீங்க. ஏன்னா இந்த வெளிச்சமானது என்னது? ஏதோ எதிரையோ இருந்து வந்த வெளிச்சம் அல்ல. இது இயேசு கிறிஸ்துக்குள்ளிருந்து வந்த வெளிச்சம்னால இது கடைசி வரைக்கும் இந்த வெளிச்சம் என்ன செய்யும்? அதுதான் ரட்சிப்பு. அமர் இல்லையா? அதுதான் என்னது? அந்த ரட்சிப்பை தான் நீங்க என்ன செய்ய வேண்டும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் பவுல் சொல்லுகிறார். மேல் கைகளை வைத்த பொழுது நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை என்ன செய்யணும்? அனல் முன்ன என்னது? இதுதான் இந்த வெளிச்சத்தை என்ன செய்யக்கூடாது. ஆமேன். பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த வெளிச்சம் எங்க பத்த வைக்கப்படுகிறது? இந்த விளக்கு எங்க பத்த வைக்கப்படுகிறது? எங்க விளக்கு ஏற்றப்படுகிறது? எங்க நல்லா சொல்லுங்க. எங்க ஏற்றப்படுகிறது? சபையில. 6 நாட்கள் நீங்க உலகத்தை போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு அப்படியே போகுதா. திருப்பி ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே என்ன நடக்கும்? திருப்பி உங்களுக்கு என்னது? வெளிச்சம். ஆமாவே இல்லையா? பேசுங்களேன். ஆமா, வெளிச்சம் என்ன? அப்ப இங்கதான் வந்து என்னது? சார்ஜ் பண்ணிட்டு போகணும். இங்க என்னது இருக்கு? அவர் வந்தோடனே இங்க வந்தோடனே உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி வந்துடும். அப்படிதான் போன வாரங்கள்ல ஏதோ யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ப்ளீஸ்ண்ணா நம்ம இல்லையா அப்படின்னு உங்களுக்கு என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும் சொல்லுங்க? ஒரு நம்பிக்கை உண்டாகும். அதான் வெளிச்சம். நம்பிக்கை தான் என்னது? ஆமா. அப்ப அவர்களால் அவங்க எதிரிலேயே கிடந்தனால அவங்க எப்படி இருந்தாங்க? நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தார்கள். ஆமாவே இல்லையா? அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் அவர் என்ன செய்வார்? அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் எந்த நாளிலும் அவர் என்ன செய்வார்? அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் இங்கே சொல்லப்படுகிறது. வாசிங்க மகள். இருளில் இருக்கும் ஜனங்கள். இருளிலே இருக்கும் ஜனங்கள். இருந்த ஜனங்கள் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை என்ன செய்யறாங்க? எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. அதான் அங்க சொல்லப்படுகிறது. பெரிய எல்லாருக்கும் என்னது? ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தி? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறார் அப்படின்னு சொல்ற நற்செய்தி தான் பெரிய ஒரு நற்செய்தி. அதுக்கு பிறகு அவங்க எல்லாருக்கும் மன மகிழ்ச்சி. ஆனாலும் இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. ஆமாவே இல்லையா? வாசிங்க. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு அவங்களுக்கு என்னது? மரணம் சூழ்ந்து கொண்டது. யார் மரணத்துக்கு அதிபதி? பிசாசானவன். அவன் என்ன செய்யறான்? இந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? திசை திருப்பி கொண்டு போன்னு சொல்லி அவங்களை அப்படியே உங்களை விருப்பப்படியே நீங்க செய்யுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது அப்படி சொல்லி அவங்களை அப்படியே என்ன செய்யலாம்? அப்படியே வச்சிருக்கிறான். அதுக்கு பிறகுதான் அவன் ஆண்டவர் எது செய்தாலும் அதுதான் அதிசயமானவர். சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் அவர் தான் ஆலோசனை கஷ்டம். அதிசயமா ஒன்று நடக்குது. என்ன நடக்கிறது? கேள்விப்படுகிறார்கள். இந்த மாதிரிக்கு ஒரு நட்சத்திரம் ஒன்று என்ன செய்யுது? அதுதான் நாங்கள் என்ன சொல்லப்படுறோம். இப்போ நம்ம வீடுகளுக்கு முன்னால நட்சத்திரம் கட்டுறோம். எதுக்கு நட்சத்திரம் கட்டுறீங்க? எதுக்கு நட்சத்திரம் கட்டுறீங்க? ஆமா, இயேசு அடையாளம். இயேசு அந்த என்னாகமத்தில் சொல்லப்பட்டதுதான் அடையாளம். சரியா? அப்ப நம்ம எத்தனை கட்டணும்? ஒரு நட்சத்திரம் தான் கட்டணும். ஆனா இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. எல்லாமே ஃபேஷன் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் சென்டர் கிளாஸ் வந்து அப்படியே நடந்து வந்து சாக்லேட் கொடுத்துட்டு போவார். நேற்று பார்க்குற ஒரு வீடியோவில் 2 பேர் இந்த சவப்பெட்டிக்கு முன்னால் ஆடுற மாதிரி ஆடுறாங்க. அவரும் ஆடுறாரு, இன்னொருத்தரும் ஆடுறாங்க. நான் பார்க்குறேன் இன்னைக்கு எங்கே போகுது? கிறிஸ்தவமா இல்லாட்டி இது என்ன அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகத்தில் எதேதோ செய்கிறாங்க. எல்லாம் என்னது? முறைப்படி அல்லாதபடி தவறான வழிகளில். அப்போ மீண்டும் இப்போ நமக்கு பயமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு இருள் வந்து சூழ்ந்து விடுமோ? இந்த உலகத்தின் இருள் வந்து சூழ்ந்து விடுமோ? பாவம் வந்து சூழ்ந்து கொள்ளுமோ? இயேசுவை மறைக்கிறதுக்கு நம்ம விருப்பப்படி ஆலயங்களில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற காலங்கள் வருமோ என்று சொல்லி பயமாக இருக்காக எச்சரிக்கையாக இருக்கிறது. மிக 5 வாட்சி நம்ம பிடிக்கலாம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும். சிறியது. பெத்லகேம் என்னது? சிறியது.
இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு அந்த தேசம் தெரியவே மாட்டாது. ஆமாவே இல்லையா? இப்ப என்னது, இயேசு பிறந்த பிறகு அந்த ஊருக்கு என்ன ஆயிட்டு ஒரு பெருமை வந்துருச்சு. சொல்லுங்க, நான் பிறந்த நாள என் ஊருக்கு ஒரு பெருமைன்னு சொல்லுங்க. நான் இயேசு ஏற்றுக்கொண்டபடினால் என்னை ஆண்டவர் பெருமையாக உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமாவே அவர் ஏற்றுக்கொண்டபடினால் உங்களை என்ன செய்திருக்கிறார்? அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு? உங்கள் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன் சொல்லியிருக்கா. வாசிங்களா? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் சிறியதாக இருக்கீங்க. இஸ்ரவேலை ஆயிரம் சிறியவன் நீங்களே யாரு? இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். புறப்பட்டு எங்க வந்திருக்காரா? இந்த வருஷத்துல உங்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணுகிறார்? என்ன சொல்றாரு? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அங்க புறப்பட்டு ஆசியாக்களை வந்து அமெரிக்காக்களை வந்து இந்த உலக நாடுகள் முழுவதும் இயேசு என்று சொன்னால் அறியாதவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது. எனக்கு இயேசுவை குறித்து ஒருத்தரும் அறிவிக்கவில்லைன்னு சொல்லி யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா இடங்களிலும் என்னது அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. எல்லா மக்களுக்கும் என்னது, இன்னும் தெரியாத மக்களுக்கும் இது அறிவிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும்? அப்படி வருகை சீக்கிரமாக இருக்கும். ஆகவே ஆளப் போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். உலகம் முழுவதுக்கும் அவர் என்ன செய்வார்? வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பூர்வத்தினுடையது. அந்த நாட்களிலே என்னது பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? இந்த ஜனங்களை மீட்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதனை பார்த்தா காலம் நிறைவேறின பொழுது வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர்னு சொல்ல காலம் நிறைவேறின பொழுது ஆண்டவர் என்ன செய்ய இயேசு அவர் வந்திருக்கிறார். ஆமாம் இல்லையா? நம்ம எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆகவே ஏசாயா 9ஆம் அதிகாரம் அந்த 6ஆம் வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நமக்கு ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சினே அவர் பிறந்ததுனாலே என்ன நடக்கிறது? உலகத்திலே ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் நித்திய பிதா என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கிறோம். இல்லையா? அதுபோல் அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவரை குறித்து அது நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? சாட்சியுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் அதிசயமானவர். அதுக்கு ஒரு பாஸ்டர் அழகாக பிரசங்கம் பண்ணார். ஒரு எடிபுரோன்னு சொல்லி ஒரு பாஸ்டர் அதிசயமானவர்ங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்னது? வண்டர்ஃபுல். அப்போ இயேசுக்கு என்ன பேர் இருக்கு? வண்டர்ஃபுல். ஏதாச்சும் ஒரு பிள்ளை உங்க பிள்ளை ஏதாவது செஞ்சோன்னு என்ன சொல்லுவீங்க? வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவீங்க. அம்மாவில் அப்படி அப்படின்னா என்னது? இந்த இயேசுடைய பேரை எப்படி சொல்றதுக்கு புரியுதா? அப்படி பண்ணி நிறைய காரியங்கள் வருது. இப்போ உங்கள் பிள்ளைகள் ஒரு பாஸ் பண்ணோன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சோன்னு என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? வாவ் வண்டர்ஃபுல். அந்த வாவ்னாலே என்னது? வண்டர்ஃபுல் தான். ஆமாவே இல்லையா? அதனால ஆண்டவரை பார்த்து வாவ். கஷ்ட நல்லவராக இருக்கிறார். நல்ல தகப்பனே, வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவன் தொடர்ந்து வருகிற காரியங்கள்லாம் நல்லபடியாக எழுதி கொடுங்க கொடுக்கிறோம். கர்த்ததாவை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் மனித ஜனங்களுக்கு பிரயோசனமாக இருக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்யும். தொடர்ந்து நடத்தலாம். இயேசு செத்தன் ஜெயம் இயேசு நாமத்தினால் ஆமென்.